ஜூன் 17 புதன்கிழமை. ஆவியானவரின் ஏவுதல். அவன், அதாவது சிம்சோன், சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். நியாயாதிபதிகள் 13:25. இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படியான விசேஷ பாத்திரமாக கர்த்தர் சிம்சோனை தெரிந்து கொண்டார். சிம்சோன் அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் எண்ணாமல் ஆசதியாய் வாழ்ந்து கொண்டிருந்த போது ஆவியானவர் பேசாமல் இராமல் அவனை ஏவத் துவக்கினார். கர்த்தருக்காக பராக்கிரமம் செய்யும்படி இன்றைக்கும் நம்மை ஆவியானவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவருடைய ஏவுதலை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்திருக்கிறீர்களா? வேதம் சொல்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 8:14.